ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக ஒரு கத்திரிக்காய் கிரேவி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கத்திரிக்காவை அரிஞ்சு எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஏற்கனவே அதில் ஆயில் இருக்குது. இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதங்கட்டும். வாங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் கொச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி சுட சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். இல்லை சாம்பார், கீரை, ரசம் எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி கீரையும் கத்திரிக்காய் கிரேவியும் எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் என்னென்னு எப்படி சமைச்சு சாப்பிட்டீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.